குருவே சரணம், குருவின் திருவடியே சரணம். பிளாக் மேஜிக் 786 யூடியூப் சேனலை பார்த்துட்டு இருக்க அனைத்து ஆன்மீக அன்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். சகல ஏவல் பில்லி சூனியங்களை போக்கும் விக்ன கணபதி மந்திரத்தை தான் பார்க்க போகிறோம். கணபதி என்றாலே சாந்தமானவர். அவர் எப்படி ஏவல் பில்லி சூனியங்களை எல்லாம் விளக்குவார்னு பார்க்குறீங்களா? அஷ்ட கர்மங்களும் பண்ணக்கூடியவர் தான் கணபதி. மற்ற எல்லா மந்திரத்திற்கும் முதல் மந்திரமாக கூறுவது கணபதி மந்திரம்தான். அகோர மந்திரமானாலும் சரி, சாந்தமான மந்திரமானாலும் சரி, கணபதி மந்திரம் என்பது முக்கியத்துவம் வாய்ந்தது. இந்த கணபதியை வைத்தே அஷ்டகர்மங்களும் செய்யலாம். கணபதியை சைவமாக மட்டும்தான் வழிபடணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை. கணபதியையும் அசைவமாக வழிபடலாம். அகோர கணபதி, இரத்த கணபதி, உச்சிஷ்ட கணபதி, இந்த கணபதிகளுக்கெல்லாம் அசைவ பூஜைகளும் உண்டு. இந்த விக்ன கணபதி மந்திரம் எவ்வளவு சக்தி வாய்ந்ததுன்னா, ஏவல் பில்லி சூன்யம் மட்டுமல்ல, நாற்பட்ட நோய்கள் தீரவும் இது உதவியாயிருக்கும். உச்சாடன மந்திரம். உச்சாடனம் என்றால் துரத்துவதுன்னு அர்த்தம். உச்சாடனம்னா உங்களை விட்டு அந்த கஷ்டங்கள்லாம் போகக்கூடியது, சகல மனக்கவலைகளையும் போக்கக்கூடியது இந்த விக்ன கணபதி மந்திரம். இந்த மந்திரத்தை முடிந்தவரை வீட்டில் சொல்லக்கூடாது. சிவன் கோயில்கள்லையோ அல்லது காளி, பைரவர் அது போல உக்கரமான தெய்வ கோயில்களில் உட்கார்ந்து சொன்னீங்கன்னா 100% பலன் தரக்கூடியது. செவ்வாடை அணைந்து தான் இந்த மந்திரத்தை சொல்லணும். நீங்கள் கோயிலில் செய்யும்போது எந்தவித படையலும் போடணுங்கிற அவசியம் இல்லை. இந்த மந்திரத்தை முதல்ல 1008 முறையும் அப்புறம் 108 முறைகள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வரலாம். இந்த மந்திரம் ஏவல் பில்லி சூன்யத்துக்காக மட்டுமல்ல, உங்கள் மனக்கவலை, உங்களை சுற்றி இருக்கிற எதிர்ப்பு அனைத்தையுமே பொடி பொடி ஆக்கக்கூடிய விக்ன கணபதி மந்திரம். இதற்கு முன் இந்த மந்திரத்தை நிச்சயமாக யாரும் பதிவிட்டிருக்க வாய்ப்பில்லை. ஏன்னா இது ஓலைச்சுவடி மந்திரம். இந்த மந்திரம் இதற்கு முன்னால் நிச்சயமாக யாரும் பதிவிடவில்லை என்பதை நான் உறுதியாக சொல்லுவேன். நன்றி, வணக்கம். கோவை மாவட்டம் முத்துலட்சுமி, காளி உபாசகர். இந்த பிளாக் மேஜிக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து, லைக் செய்து, கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.